இனிய வணக்கங்கள். வணக்கம். இந்த ஜாய் ஆஃப் லைஃப், ஆனந்தம் மற்றும் ஆரோக்கியம், ஏறக்குறைய 10 நாட்களை நாம் நெருங்கிட்டு இருக்கோம். வகுப்பு ஸ்டார்ட் ஆனப்ப நீங்கள் என்ன ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தீங்க, இப்போ ஒரு 75% எல்லாருமே இந்த பயிற்சியை சரியாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வந்திருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ மனதளவில் உடலளவில் சில மாறுதல்கள் உங்களை ஏற்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் முகஸ்துதி பண்ணுறதோ, அதாவது என்னை கௌரவப்படுத்துறதுக்காக சும்மா புகழற பேச்சுக்களோ யாரும் பேசாதீங்க. நிஜமாவே உங்கள் அனுபவம், உங்கள் மனசில் என்ன ஆயிருக்கு, உடல் மற்றும் மனதளவில் இந்த ஒரு 7-8 நாள் பயிற்சியில் உங்களுக்கு என்ன மாறுதல் நடந்திருக்குங்கிறத ஹானஸ்டாக, எந்த ஃபேவரும் வேணாம், ஹானஸ்டாக பேசுங்க. ஒன்றுமே இல்லைன்னா எனக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லுங்கள், தப்பில்லை. ஆச்சா? முதல் வாங்க, நீங்கள் வாங்க, வாங்க, உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். ரெண்டு வார்த்தை வாங்க. பாருங்க, கை தட்டுங்க. செஞ்சா உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஸோ காலையில் மார்னிங் ஜோக்கிங் போவேன். ஆமாம். வாக்கிங் பண்ணால் கொஞ்சம் 2 ரவுண்ட் அடிச்சுன்னா வெளியே வரும். ஆமாம். இப்போ குறைஞ்சிருக்கு. கை தட்டுங்க. எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க. வேற ஏதாவது மாறுதல் உண்டா? மனதளவில் ஏதாவது இருக்கா? ஓகே, வாங்க. அடுத்து வாங்க. நீங்க ஷேக் பண்ணாதீங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆனந்தம் ஆரோக்கியம் தலைப்பில் ஐயா அவர்கள் சிறப்பாக சொல்லிக் கொடுத்தாங்க. எனக்கு மலச்சிக்கல் இருந்துச்சு. ஆனால் மலச்சிக்கல் இப்போ குறைவாக. ஆனால் சோத்துக்கு 100 இல்லை, ஒரு 75% இருதய லேசாக சமயத்தில் வலிக்கும், அந்த வலி இல்லை. பயிற்சியில் எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் முன்னாடி வாங்க. இரவில் நல்ல தூக்கம் வருது. நல்ல தூக்கம் வருது. நல்லா. ரைட். நன்றி, நன்றி, வணக்கம். ஓகே ஐயா, வாங்க. நீங்க அனைவருக்கும் வணக்கம். நமது தாமான் சம்பந்தனில் இயங்கும் முதியோர் நல சங்க தலைவர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களின் மூலமாக இந்த ஆனந்தம் மற்றும் ஆரோக்கிய வகுப்புக்கு ஏற்பாடு செய்து நமது குருஜி திருமதி பிரசன்னா அவர்கள் நடத்தும் இந்த வகுப்பிலே கலந்து நான் 20 வருடமாக ஆன்மீகத்தில் இருக்கின்றேன். இருந்த போதிலும் இந்த வகுப்பிலே கலந்து கொண்டு பல புதுமையான ஆன்மீக சாதனைகளை இந்த வகுப்பில் கலந்து கொண்ட பிறகுதான் நான் தெரிந்து கொண்டேன். ஆரம்பத்தில் நான் பிராணாயாமம் என்பதை பற்றி தான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பிராணாயாமத்தை முறையாக வஜ்ராசனம் போட்டுத்தான் பல ஆசனங்களை செய்ய வேண்டும் என்று குருஜி அவர்கள் நமக்கெல்லாம் தெளிவுபடுத்தியிருக்கின்றார். ஆகவே இந்த உலகத்தில் நாம் வாழும் வரை பணங்காசு இல்லைனாலும் நல்ல ஆரோக்கியமாக ஒவ்வொருத்தரும் வாழணும். அதான் குருஜி அவர்களின் ஆசையும் கூட. ஆகவே அவர் அளித்த இந்த 7 நாள் பயிற்சியில் நான் பல மாற்றங்களை அடைந்துள்ளேன். முன்பெல்லாம் போட்டு ஒரு 15 நிமிஷம் உட்காரத்து கூட ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனால் இப்போ அந்த வழியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. நன்றி, 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 வணக்கம். அப்பா வாங்க. நான் இப்படி வர்றேன். வணக்கம். 2 கிலோ குறைஞ்சிட்டேன். சொல்லுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செஞ்சிருக்கிறேன். அப்பெல்லாம் அந்த இதெல்லாம் இல்லை. இப்போ இடையில வேலை செஞ்சப்போ ரொம்ப நடக்க முடியாது. காலை உட்காந்துச்சா அப்படியே இதுதான்
வருவேன். அப்படி இருக்கும்போது இப்ப இந்த 12 நாள்ல 8 நாள்ல நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. டெய்லி மருந்து சாப்பிடணும். மருந்து சாப்பிடலாம் மூச்சு விட முடியாது. ரொம்ப டேவிக்கு அப்ப கூட என்னை ஏற்றிட்டு போயிருக்குது. நான் அவ்வளோ கஷ்டம்லாம் பட்டிருக்கேன் மூச்சு விட. ஆனால் இப்போ அந்த இதெல்லாம் இல்லை. நான் அதுலேருந்து மருந்தும் இப்போ எடுக்கிறதில்ல. முடிஞ்சா முடியட்டும் அப்படின்ட்டு நான் ஒரு இதில் இருக்கிறேன். இப்போ பரவாயில்ல, நடக்க கொள்ள சட்டுனி எந்திரிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் நம்மளும் இதெல்லாம் முயற்சி பண்ணணும். இதோட விடக்கூடாது. குருஜி நமக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு நம்ம விடக்கூடாது. நம்ம தொடர்ந்து செஞ்சாதான் நம்ம ஆரோக்கியம். இதுதான் கரெக்டான வார்த்தை. கடவுள் மாதிரி நமக்கு வந்து நல்ல ஒரு இதை பண்ணியிருக்காரு. ஏன்னா இதுதான் முதல் தடவை நான் வந்து இந்த மாதிரி ஒரு இதுல தெரியாது. இவருக்கு தான் முதல் நன்றி. ஏன்னா நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அவர் சொன்னார் வந்து பாருங்கம்மா, முதல் உங்களை பாருங்கன்னு. சொந்தக்காரவங்க கல்யாணத்தெல்லாம் கூட நான் போவாத நான் வந்தேன். ஆனா நம்மளால முடியும். நான் வந்து அதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. அப்பா வாங்க நீங்க. எல்லோருக்கும் மாலை வணக்கம். இதில் கலந்துக்கிட்ட பிறகு எனக்கு நெஞ்சில சளி நிறைய இருந்தது. இப்போ நல்லா ஆசிரமத்தில் அமர்ந்து சாமி கும்பிடும்போது என்னால் உட்கார முடியாது. இந்த டீச்சர் கால் வந்து அறவே உட்கார முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இப்போ நல்லா இருக்கு. நல்லா எனர்ஜி சுறுசுறுப்பாக இருக்கு. அதுதான் வேணும். வேற ஏதாவது சொல்லணுமா? ரைட் வாங்க நீங்க வாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பயிற்சிக்கு வந்து இப்போ வந்து முந்தியெல்லாம் எனக்கு ராத்திரில வந்து சும்மா முழுப்பு வந்துடும். போயிட்டு போவேன். இப்போ இந்த 8 நாள் பயிற்சியில வந்து அந்த மாதிரி ராத்திரில எந்திரிக்கிறதே இல்லை. படுத்தமா நல்ல தூக்கம். அந்த டைமுக்கு தான் முழுப்பே வருது. அதுக்கு நல்லது. இந்த முட்டி வந்து வலி எப்போதும் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து அந்த முட்டி வலியோட நல்ல உடம்பு சுறுசுறுப்பா இருக்கு. மனசுல ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்கு. கோவம் குறைஞ்சிருக்கு பாருங்க. நானும் பையனும் தான் வீட்டுல 2 பேர் தான். அந்த பையன் வந்து ஏதோ ஒண்ணு சொன்ன மாதிரி அவர் அப்படியே படம் பார்த்து இப்படியே இருப்பார். அப்ப அதனால கோவம் வரும் அவர்கிட்ட. சொல்றேகத்தும் அடிப்பு சில டைம்ல. இப்ப இந்த 8 நாள்ல வந்து அந்த கோவம் குறைஞ்சிருக்கு. பையன்கிட்ட வந்து சத்தம் போடுறது கத்துறது இதெல்லாம் எதுவுமே இல்லை. அமைதி கிடைச்சிருக்கு. அடுத்து அடுத்து அவங்க வரும்போது நீ ஏஞ்சிருக்க. எல்லாருக்கும் மாலை வணக்கம். என்னால உட்கார காலை உட்கார உட்கார முடியாது. இப்ப வேலை உட்காருறேன். படுத்த ராத்து நல்லா தூக்கம் வருது. எனர்ஜியா இருக்கு. ரைட் சந்தோஷம். ரைட் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க முதல்ல விட. எல்லாருக்கும் மாலை வணக்கம். என் பேர் ஸ்கோலி. பேர் சொன்னாங்கன்னா பாசிட்டிவ். நீங்க யாருமே சொல்லல, அவங்க சொல்லியிருக்காங்க. ரைட் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்துல எல்லாரும் வந்து குழுவா இருந்து இந்த செய்யறதுக்கு தியானம் பண்றதுக்கு ஜெயிலி இந்த தொடங்கினாக்கா நல்லா இந்த சஜஷன் கேளுங்க பாருங்க. இந்த மாதிரி சஜஷன்ஸை எல்லாருமே மனசுல வச்சுக்கணும். அதாவது ஏதோ தானோ ராதாகிருஷ்ணன் அரேஞ்ச் பண்ணாரு, கம்பல் பண்ணாரு, வற்புறுத்தினாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ வந்தீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் உங்க தலையில வேண்டாதெல்லாம் புகுத்தினேன். தெரிஞ்சோ தெரியாமலோ சிலதெல்லாம் கத்துக்கிட்டீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ சில உணர்வுகள்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது பர்மனண்டா வரணும்னா இவங்க சொல்ற மாதிரி திரும்ப திரும்ப நீங்க சேரணும். நான் திரும்பி வரணும் இல்லையோ, நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு நாள் ராதாகிருஷ்ணன் வீட்டுல, இன்னொரு நாள் இன்னொருத்தர் வீட்டுல, இன்னொரு நாள் இன்னொருத்தர் வீட்டுல, அந்த மாதிரி ஒரு வாரத்துக்கு கரெக்டா நீங்க பிளான் போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஒரு வாரம் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா கரெக்டா 7 நாளும் பயிற்சி பண்ணலாம். இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க பயிற்சி பண்ணலாம். கண்டிப்பா சேர்ந்து பண்ணலாம். இது ஒரு அசோசியேஷன் மாதிரி பண்ணிக்கோங்க. எப்படி ஐயா சின்னதா தொடங்கி ஒரு பெருசா ஒரு இதை
பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி நீங்களே லேடிஸ் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒருத்தர் வீட்டில் ஒரு அசோசியேஷன் மாதிரி பண்ணி இன்னைக்கு இவங்க வீட்டில் இன்னொரு நாள் இன்னொரு வீட்டில் நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா உயிர் இருக்கிற வரையில ஆரோக்கியத்தை, அதாவது இது ஒரு மண்டலம் 48 நாள் பிராக்டிஸ் பண்ணணும். தயவுட்டு கொஞ்சம் நான் பேசிடுறேன். 48 நாள் இதை பிராக்டிஸ் பண்ணணும். வெறும் 8 நாள்லயே சில உணர்வுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இது நத்திங். 48 நாள் பண்ணீங்கன்னா இன்னும் விசித்திரமான உணர்வுகள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். அதனால இதை விடாதீங்க. அதாவது பெருமைக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. இந்தியாவிலிருந்து வந்து ரொம்ப குறைந்த தொகையில யாருமே சொல்லிக் கொடுக்க முடியாத இந்த சத்தியங்களை நான் உங்களுக்கு வந்து ஓப்பனா சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ். உங்க பாஷையில் சொல்ல போனா, அதாவது இந்த 10 வெள்ளி, இந்த 100 வெள்ளி, ஏறக்குறைய ஒரு நாளுக்கு 10 வெள்ளி த்ரோவே பிரைஸ். ஹோட்டல்ல போய் சாப்பிடுற செலவு, சாப்பாட்டு கடையில போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு தடவை போனீங்கன்னா 5 வெள்ளி 6 வெள்ளி செலவாகுது. 10 வெள்ளி கணக்கே இல்லை. அந்த மாதிரி ஒரு பொக்கிஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை விட்டுறாதீங்க. இவர் ராதாகிருஷ்ணன் இருக்கிறாரு. நீங்க எப்ப கேட்டாலும் உங்களுக்கு உதவிக்கு முன்னுருவார். இல்ல நீங்களே சேர்ந்து வேணா பண்ணலாம். இவங்க சொன்ன ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாம் சேர்ந்து பண்ணுங்க. அடுத்து ஜோகிங் போவேன் காலையில. அப்ப வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா இப்ப இது வந்து பயிற்சி செஞ்சு எனக்கு இன்னும் நல்லா இருக்கு. உடம்பு வந்து ரேகா ஃப்ரீயா இருக்கு. உடம்புல ஒரு தெளிவு இருக்கு. தெளிவு தெம்பு இருக்கு. உற்சாகமா இருக்கு. ஆரோக்கியமா இருக்கு. நல்ல வளமும் சிறப்பமா இருக்கு. சண்டை கட்டெல்லாம் கம்மியா இருக்கா? அதெல்லாம் அடிக்கல வருதா? அது வீட்டுல இருந்தா வாசப்படிக்கு தான் தெரியும். கோவம் தான் கம்மியா இருக்கா? நீங்க பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க சொன்ன மாதிரி கோவம் கம்ப்ளீட்டா போயிடும். இது சத்திய உண்மை. இது நானே உங்களுக்கு எக்ஸாம்பிள். நான் ரொம்ப அரகண்டா இருந்தேன், ரொம்ப கோவக்காரன். கம்ப்ளீட்டா கோவம் போயிடுச்சு. கோவிச்சுப்பேன், ஆனா எஃபெக்ட் இல்லாத கோவம். அந்த மாதிரி தான் கோவிச்சுக்கணும் எல்லாருமே. கணவன் மனைவி மத்தியில உறவு முறிஞ்சு போகுதுன்னா அதுக்கு காரணமே கோவம் தான். அந்த கோவம் ரொம்ப தாக்கத்தை கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி கோவிச்சுக்கணும். நீங்க இந்த பயிற்சி பண்ணீங்க ரெகுலரா, கண்டிப்பா கோவம் ஒரு பேலன்ஸ் வரும். ரொம்ப நன்றி. நல்லது. ஏன்னா இப்ப நான் வந்து கோழி விட்டுட்ட பாருங்க. நீங்க கொஞ்சம் அதே மாதிரி விட்டுருந்தாக்க நான் ரொம்ப சைவமா தான் இருக்கிறேன். சைவம் என் பிள்ளைங்க என் மவுன ஒரு மாசமா பாருங்க அந்த பயிற்சிக்காக. அவரு 2 வாரம் இருக்குன்னா இப்ப 1 மாசம் ஃபுல்லா இருக்கு. இப்ப நாங்க இது வந்து அவரு சேர்ந்து எடுக்கிறாரு பாருங்க. ஒருத்தர் சேஞ்ச் ஆனா வீட்டுல எல்லாம் சேஞ்ச் ஆறாங்க. உண்மை பாருங்க சொல்றாங்க. அப்ப இப்ப எல்லாம் சைவா தான் இருக்கும். டெய்லி சைவம். ரொம்ப சந்தோஷம். வணக்கம். நன்றி. இருக்கட்டும் வாங்க. தமிழ் மொழி. என் வாழ்க்கை வந்து எனக்கு தமிழ் நல்லா பேச தெரியாது. கத்துக்கணும். கொஞ்சம் ஸ்வெட் வராது. இப்ப இங்க வந்து வர வைக்கணும். வந்து வீட்ல வேலை செஞ்ச கூட ஸ்வெட் பண்ணுது. வேர்வை. அதாவது கழிவு பொருட்கள், நச்சு பொருட்கள் வந்து இருக்கு. ரைட். டாய்லெட் வந்து ப்ராப்ளம் இல்ல. ஆனா இங்க வந்து எக்ஸர்சைஸ் ஃப்ரீயா இருக்கு. சாப்பாடு சாப்பிட்டு க்ளீனா போகுது. ஃப்ரீயா இருக்கு. எங்க அக்கா கூட வந்து எனக்கு கோவம் வந்துச்சு. அந்த கோவம் வந்து நான் அவங்கள்ட்ட அப்பாலஜைஸ் பண்ணிட்டேன். அந்த கோவம் சரியான கோவம் வந்துச்சு. அந்த கோவம் வந்து அடங்கிருச்சு. சாப்பாடு வந்து எனக்கு டைபெட்டிக் மாத்திரனால பசி வரும். 2-3 நாளா ராத்திரி சாப்பாடு சாப்பாடு ராத்திரி நேரம் சாப்பிடலாம். 5-3 நிமிஷம் தான். ஓடுற பாம்பை பிடிக்கிற வயசு. ரெடியா எஞ்சி நின்றுங்க. கை தட்டு. நீதான் சின்ன பாப்பா. நல்லா பேசு. சாப்பிடலையாமா? நல்லா பேசுறா. பேசு. மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. புரியுது. ஓகே. படிப்பு நல்லா புரியுது. எனர்ஜி லெவல் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம். ரைட். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் தான் பேசுவேன். எனக்கு ரொம்ப தூக்கம் வராதுங்க. படுத்தனா பிறண்டுகிட்டு தான் இருப்பேன். தூக்கமே வராது. ஆனா இங்க வந்து இதை பிராக்டிஸ் பண்ணதுல இருந்து எனக்கு படுத்தனா ஏன் எழுப்புறாங்களே வேலைக்குன்னு சொல்றது வருத்தம்.
தூக்கம் அளவுக்கு மீறி வருது. எங்கேயாவது உட்கார்ந்திருந்தா கூட தூக்கம் வந்துருது. இதுதான் என்னோட ரொம்ப நன்றி. சரியா தூங்குறீங்கன்னா ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு மூணு அர்த்தம். பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. வாங்க வாங்க, இன்னும் 4 பேர் இருக்கீங்க. 10 செகண்ட் வாங்க. இதுக்கு முன்னே நாங்கள் வர்றதுக்கு முன்னே அண்ணன்கிட்ட ரொம்ப நன்றி சொன்னேன். அண்ணன் தான் என்னை ரொம்ப வற்புறுத்திருந்தே எல்லாரையும் அவங்க போட்டுருக்காரு. ரொம்ப வற்புறுத்திருந்தேன். நான் ரொம்ப அண்ணன் சொல்ல நான் ரொம்ப பின்தங்கி தான் இருந்தேன். எதுக்கும் நீங்கள் ஒரு ட்ரீட் வந்து பாருங்க. அண்ணன் தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. அதுக்கு முன்னே வர்றதுக்கு முன்னே எனக்கு கால் நரம்பு பிரச்சனை ரொம்ப இருந்துச்சு. எவ்வளோ இப்போ குட்டி கொஞ்சம் வலி ரொம்ப குறவாக இருக்குது. அதே சமயம் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்லா ரொம்ப கோவம் வந்துகிட்டு இருந்தது. இது எனக்குள்ள எனக்கு ரொம்ப அமைதியை ரொம்ப சாந்தம் அடையுது. நீங்க நல்லா இருந்தா அவ்வளவுதான் போறோம். நல்லா இருக்கும். வாங்க அடுத்து. அம்மா நீங்க நான் அவங்க வீட்டுக்கு வர்றப்ப செப்பரேட்டா பாருங்க. அவர் வீட்டுக்கு வர்றாங்க இல்லையா பாருங்க. எப்பவுமே சிரிச்சுட்டு தான் இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மாவை. புன்னகை அரசி. புன்னகை அரசி. ஓ பஞ்சவர்ண கிளி. பஞ்சவர்ண கிளி. கை தட்டுங்க. இந்த பேர் யாருமே வைக்க மாட்டாங்க. அந்த காலத்திலேயே இவங்க வச்சிருக்காங்க. அம்மா அப்பா எவ்வளவு ரசிக்கிறாங்க. பஞ்சவர்ண கிளி ரொம்ப நல்லா பாட்டு படிப்பாங்க. நல்லா பாட்டு படிப்பாங்க. எங்க பாட்டு பாடுங்க பாப்போம். ஒரு பாட்டு பாடுங்க. ஒரு பாட்டு பாடுங்க. அதுக்கு நான் ஓகே ஓகே ஓகே. பாட்டு பாடு. எல்லாம் பார்க்காதீங்க. என்ன பாட்டு படிங்க? ஏதாவது பாட்டு இஷ்டமான பாட்டு. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய மனிதேனியன் அழகு சோதியில் அம்பலத்தாடுவார் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். சிரித்த முகமா இருக்கீங்க இல்லையா? அனுபவம் எனக்கு தூக்கமே வராது. வர்றது தூக்கமே கிடையாது. ராத்திரிலயோ பாதி ராத்திரிலயோ எழுந்திரிச்சு புக்கை படிக்கிறது அதை படிக்கிறது எல்லாமே எழுதுறது இப்படியேதான். ஆனா இப்ப வந்து படுத்தா காலையில 8 மணி சொன்னீங்களா இந்த கால் நல்லா இன்னைக்கு மட்டும் 3 வாட்டி செஞ்சேன். கை தட்டுங்க. கை தட்டுங்க. ஐயாவும் அந்த மாதிரி தான் செஞ்சேன். காலையில் 4 மணிக்கு. ஐயோப்பா உட்கார முடிஞ்சது. இப்பெல்லாம் உட்காருவேன். ஆனா எடுத்துட்டு வரதுக்கு அங்க இருந்து எனக்கு கஷ்டம். இது வரைக்கும் நீங்க சொன்னதெல்லாம் பண்ணிருக்கீங்க. பண்ணிருக்கேன். நல்லா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா நல்லதாகும். என்ன ப்ராப்ளத்துக்காக வந்திருக்கீங்க? 48 நாள் விடாம பண்ணீங்கன்னா நீங்க என்னத்துக்காக வந்திருக்கீங்க அதெல்லாம வேற என்ன ப்ராப்ளம் வரக்கூடும் அதுவும் வராது. ஆமா அருமையா சீக்கிரம் வாங்க. இருக்கட்டும். அம்மா 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 இருக்கட்டும். இந்த கிளாஸ்க்கு வரதுக்கு முன்னே பல பயிற்சிக்கு போயிருக்கேன். அவர் எங்க போற எல்லாம் எனக்கு வந்து மன உளைச்சல் இருந்தது. இப்போ வந்து எனக்கு உடல் நிலை வந்து ரொம்ப ரிலேட்டா இருக்கு. ஆரோக்கியமா இருக்கு. சந்தோஷம் கிடைச்சிருக்கு. ஆனந்தமா இருக்கணும். இந்த குருஜி அதனால எனக்கு ஒரு தெய்வீக சக்தி வருது. கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து வாங்கயா. வாங்க யார் அடுத்தது வாங்க. ஐயா ஐயா நீங்களும் ரெடியா இருங்க. வாங்க சொன்னாங்க
பார்த்தோம் எல்லாருக்கும் அந்த மாலை வேலை அதான் உண்மையை சொல்கிறேன். நான் வந்து இந்த 7 நாள் எனக்கு இன்னும் குணமாகும். என்னோட வேதனை அவருக்கு தெரியும். ராமசாமி காலையில் நடக்கும்போது அவருக்கு தெரியும் நான் பண்ணுற வேதனை கால் வலி. அதுக்காக தான் மெயினாக வந்தேன். இன்ன வரைக்கும் எனக்கு எந்த ஒரு இது மாறுதல் இல்லை. அதாவது பயிற்சி என்னங்கிறத டெக்னிக்கை நீங்கள் இங்கே கற்றுக்கிட்டீங்கன்னா 48 நாள் கண்டினியூஸாக விடாமல் பேஜார் இல்லாமல் கொஞ்சம் என்ன பேச விடுங்க, பேஜார் இல்லாமல் மனசு விடாமல் விடாமுயற்சியாக 48 நாள் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இவங்கெல்லாம் என்ன மாறுதல்கள் சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாறுதல் நீங்கள் என்ன ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுவீங்க. இது எனக்கு கேரண்டி தெரியும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதா கண்டிப்பாக. அடுத்தது வாங்க வாங்க உங்களுக்கு என்ன தெரியுதோ சொல்லுவாங்க. 2 வார்த்தை தப்பு இல்லை. வாங்க 2 வார்த்தை. எல்லாத்துக்கும் வணக்கம். நெஞ்சு வலி கொஞ்சம் இன்னைக்கு அடிக்கடி சில சமயத்தில் வரும். நெஞ்சு வலி வரல, இப்ப தெரியல. யூரின் அடிக்கடி போகும். யூரின் போறது நின்று இருக்கு. நல்லது. கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸ் இருக்கா, உடம்பு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கா? ரைட். 48 நாள் விடாம பண்ணுங்க, மாறுதல் இருக்கும். ஐயா நீங்க வாங்க. தெரிஞ்சது 2 வார்த்தை பாசிட்டிவா இருக்கணும். பாசிட்டிவிட்டி வந்துடும். பேசுறாங்க எல்லாரும் என் பேரு சுமன் ராஜ். எனக்கு இந்த பயிற்சிக்கு வந்ததுலேருந்தே படிக்கிறதுலாம் நாங்க மெமரைஸ் பண்ணிடுறேன். இப்ப உடம்பு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கு, கொஞ்சம் லைட்டா இருக்கு. சந்தோஷமா இருக்கேன், ஃப்ரெஷ்ஷா இருக்கேன். ரைட். கண்டிப்பா கண்டிப்பா எல்லாம் நல்லதான். ஐயோ என் பேர் சசிகுமார். நான் வேலை செய்கிறேன். வேலை முடிஞ்சு அசதியாக 6 மணிக்கு வேலை முடிஞ்சு வருவேன். லேட் ஆகும். அப்படியே குளிச்சுட்டு அந்த அசதியோட இங்கே வந்து செஞ்சால் நான் அசதி தெரியாது. ரொம்ப பாவம்லாம் வரும், பாவம்லாம் குறைவா இருக்கு. கொஞ்சம் கம்மியா இருக்கா? டென்ஷன் கொஞ்சம் ரொம்ப சட்டை கோவம் வந்துடும். அப்படியா? உங்க 2 பேருக்காக உங்க அம்மா அவங்க கண்ணுல தண்ணி கொட்டலையே தவிர கண்ணு நிறைய தண்ணி இருந்தது உங்க 2 பேரை பத்தி. அவளை அனுபவிச்சுக்கிட்டு இந்த பயிற்சி அவங்களுக்கு விருப்பமோ இல்லையோ மக்கள் குழந்தைங்களுக்காகவாது நான் வரணும்னு அடம்பிடிச்சு வந்து சேர்ந்துக்கிட்டு இவ்வளவு பெனிஃபிட் குழந்தைங்களுக்கு கிடைச்சதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ஆனந்தம் கிடைச்சிடும் இல்லையோ அவங்களுக்கு ஆனந்தம் கிடைச்சிடும். இந்த வயசுல எனக்கு என்னதான் பேசுறது தெரியாது. என் மண்ணில் ஏதாச்சும் ஒரு பேச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கும், எனக்கே தெரியாம. இப்ப அது குறைஞ்சிருச்சு, உளைச்சல் போயிடுச்சு. அவ்வளவுதான் போறோம். ரைட். ஐயா நீங்க ஐயா நீங்க உங்க அனுபவம் பேசலாம். உங்க பேசலாம். உங்களுக்கு என்ன அனுபவம்? எல்லோரும் வாழ்க. என் பேர் ராதாகிருஷ்ணன். இந்த முதியோர் சமூக நல இயக்கத்தின் தலைவராக இருக்கேன். அதாவது இந்த இயக்கம் சார்பில் ஏதோ ஒரு நிகழ்வு, நல்ல நிகழ்வு 10 பேருக்கு ஏதாவது நல்ல காரியம் போய் சேரணும் அப்படின்றத நாங்கள் எல்லாம் தெரிஞ்சு செய்கிறோம். அந்த வகையில் இது வந்து குருஜியை தொடர்பு பண்ணி வர வச்சு இதில் வந்து ஒரு 10 பேர் கிடைப்பாங்களான்னு போன மாதம் இந்த நிகழ்வு வர வேண்டிய நிகழ்வு, நடத்த வேண்டிய நிகழ்வு. ஆனால் வந்து சிரமத்துக்கு இடையில வர்றவங்க சொல்றவங்களாம் வராத போயிட்டாங்க. அப்போ இருப்பினும் சில பேர் திருப்பி இந்த வாய்க்கு இவ்வளோ பேர் வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது உங்களுக்கு நம்ம மனதார நன்றி சொல்லணும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நிகழ்ச்சிக்கு களத்துக்கேற்று உங்கள் உடலை நினைச்சு வந்திருக்கீங்க, எனக்காக வரல. நீங்கள் நான் வந்து சில பேருக்கு இந்த நல்லா பழகிறன்றதுல உரிமையோட வந்து அவங்க என்ன பேர் தனலட்சுமி அவங்கெல்லாம் வந்து நான் ஒரு பல சீக்கிரம் அடிபட்டுருக்காங்க. அவங்க நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த இதுக்கு மனதார ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவைக்கு அவங்க வீட்டில் நான் போய் சொன்னேன். நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு போனோம் அங்கே போனோம்னாங்க.
நீங்கள் இதை பாருங்கள், கல்யாணத்துக்கு பிறகு கூட பார்த்துக்கலாம், உங்கள் உடலை பாருங்கள், நீங்கள் கட்சியதே பெரிய விஷயம் அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னேன். அம்பேர் வந்தாங்க, அவங்க நிர்மலா அவங்க, இன்னும் பல பேர்கிட்ட நம்ம சொன்னோம். சொல்லி நீங்கள் வந்திருக்கீங்கன்னா இது ஒரு பெரிய பிரதாசம். இது நல்ல ஒரு பிராப்தம். உங்களுக்கு குருஜி வர வச்சு இந்தமாரி ஒரு 10 நாளைக்கு பயிற்சி கொடுக்குறாங்கன்னா பெரிய விஷயம். அதாவது 120 வெள்ளி நாங்கள் வாங்கியிருக்கிறதுன்னு சொன்னால் அது பெரிய காசு. அது இல்லை, ஆனால் சிறு காசு. ஆனால் நீங்கள் 10 நாள் எல்லாம் படிச்சிருக்கீங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும் என்ன இதுன்னு. அப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி இந்த நாள் கொடுத்துட்டாரு. இன்னும் 2 நாள் இருக்குது. 2 நாள் இன்னும் பல நல்லா அடைவீங்க. அடைஞ்சு இது போகும்போது இதே இது தொடர்ந்து நீங்கள் செய்யணும். இப்போ இவ்வளோ நல்லா சொல்கிறீங்க, இந்தமாரி நல்லா இருக்குது, மாற்றம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்க அதேமாரி தொடர்ந்து செஞ்சீங்கன்னா இன்னும் பலனை காண முடியும் அப்படின்றது ஒரு இது இருக்குது. ஏற்கனவே இங்கே தியான கிளாஸு அதெல்லாம் நடத்திட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் எல்லாம் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம பிறகு நம்ம பேசியிருக்கோம். அடுத்த மாதம் அவர் ஐயா பரசுராம இருக்கார்ல, அவர் தொடர்ந்து நடத்துறதா பேசியிருக்காரு. அப்போ தொடர்ந்து அதெல்லாம் நீங்கள் எல்லாம் கலந்துக்கலாம். அப்போ பயிற்சி இல்லை, மற்ற நாள் நீங்கள் எல்லாம் சேர்ந்து தனியாக செய்யணும்னா கூட செய்யலாம். அதில் ஒன்றும் இது இல்லை. ஆனால் எல்லாம் தொடர்ந்து செஞ்சால் தான் இது பலனு. நீங்கள் குறிஞ்சி வந்ததுனால ஒரு மாற்றங்கள் கிடைச்சிருக்கு. அந்த தொடர்ந்து செய்யுங்க. எல்லாரும் காசை வாங்கிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க, இன்றைக்கி 10 நாளைக்கு இருந்துச்சு அது சொல்கிறதுக்கு நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒரு ஆள்களே இருப்பாங்க. அது தொடர்ந்து செய்யணும்பா, அன்னைக்கு நல்லா இருந்துச்சுப்பா, அவர் இருந்தாருப்பா கூட அப்படின்னு பேசுவாங்க. அதெல்லாம் நீங்கள் போட்டுக்காமல் உங்கள் பாட்டுக்கு தொடர்ந்து உங்கள் பயிற்சியை நீங்கள் செய்யுங்கன்னா செஞ்சால் தான் நீங்கள் அது மாற்றங்களை காண முடியும். சரி, என்னோட அனுபவத்தில் நான் பல விதமான தியானத்தில் இருக்கேன், தியானத்தில் பண்ணியிருக்கேன். இப்போ என்னன்னு சொன்னால் இந்த ஐயா ஒரு மாற்றங்களான பயிற்சிகள் நடந்துட்டு இருக்கு. எனக்கு இந்த இதில் என்னன்னா இது ஒரு இன்னும் அதாவது எனக்கு இந்த பிரபஞ்ச சக்தி, அதாவது இந்த உடலில் சக்தி நிறைய வந்துட்டு இருக்கு. ஐயா கூட சொன்ன ஐயா தியானம் பண்ணும்போது கூட எனக்கு அவர் நேராக அந்த ஒளியில் அவர் செஞ்சதாக எனக்கு இருந்துச்சு. அதை நான் சொன்னால் அதை தப்பாக எடுத்துக்காதீங்க, மன்னிச்சிங்க, இவர் அந்த அளவு பண்ணிட்டாரா அப்படின்வாங்க. இதெல்லாம் நான் எனக்கு பர்சனலாக உள்ளது சொல்கிறேன். ஏன்னா நான் ஆரம்பத்தில் அதில் இருக்கேன்றதுனால ஒரு இது இருக்குது அப்படின்னு. இன்னைக்கு கூட அங்கே 5 மலைக்கு போனோம், அவர் ஒளிவட்டம் நேரடியாக பார்த்தோம். அங்கே இந்தமாரி ஒவ்வொரு இதில் ஆரம்பத்தில் தியானத்தில் நம்ம போனால் தான் அது இப்போ முதல் எல்லாத்துக்கும் தியானம் அப்படின்னு கூப்பிடும்போது எல்லாம் வரல. தியானத்தில் நம்ம சீக்கிரம்